நிறைய ஆண்களோட டிக்ஷனரியில கிடையாது. யாராவது நம்மள சேர்ந்த ஒரு ஆண் வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கானே, அவன் நல்லா இருக்கான்பா அப்படின்னு சொல்லி கை தட்டி தோள் தட்டி சந்தோஷப்படுகிற பாங்குதான் ஒரு ஆணின் மனப்பாங்கு. தான் செய்த எதையுமே நான் குடும்பத்துக்காக தியாகம் செய்யறேன்னு மாறுதட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடியது யாருன்னு ஆண் மட்டும்தான். நாங்க அடிக்கடி சொல்லிப்போம், எங்களுக்கு அடிக்கடி அந்த அக்னாலஜ்மென்ட் வந்தா தான் அடுத்த வேலையை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஆண் அதை எதிர்பார்ப்பதே கிடையாது. கை தூக்கி விடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது ஆண் நட்பு வட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி. லோ மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஆண்கள் தன்னுடைய நட்பை மெயின்டைன் பண்றதுக்கு செலவு பெருசா ஒண்ணுமே கிடையாது. தினசரி குட் மார்னிங் போட வேண்டாம், குட் ஆஃப்டர்நூன் போட வேண்டாம், எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வந்தியா, வீண்டியா, தூங்கினியா, ஒண்ணுமே வேண்டாம். ஒரு வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்ட கூட, என்னடா மாப்பிள்ள ரொம்ப நாளா சத்தம் இல்ல, என்ன விஷயம் சொல்லு, அவ்வளவுதான். அவங்களுடைய நட்பு அங்கேயே தொடங்கி விடும். எங்க கிட்ட அதெல்லாம் செல்லாது. இவ்வளவு நாள் எங்க போன, இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா, என்னமோ என்னால காரியம், அதனாலதான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி நாங்கெல்லாம் பாதி மெசேஜஸ் விட்டுரும். இது குறையா தன்மையா, இதுதான் மரபணுல போட்ட மெசேஜாங்கிறதும் தெரியாது. ஆனா நாங்க அப்படித்தான். அதனால்தான் ஒரு ஆணால் எத்தனை வருடம் ஆனாலும் அவனுடைய நட்பை தூக்கி பிடிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா அந்த மனோபாவம். எதுக்கோ நம்மளை கூப்பிட்டுருக்கான், அவனுக்கு ஏதோ என்னால ஒரு வேலை ஆணும் போல் இருக்கு, அதனால்தான் என்ன கூப்பிட்டுருக்கான், இந்த மனப்பாங்கு.